السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الأكرمين الأمجدين. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي سيدنا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبالسند المتصل منا إلى الإمام الحافظ المتقن الحجة أبي عبد الله محمد بن إسماعيل البخاري رضي الله عنه ونفعنا به أنه قال: حدثنا أبو اليمان قال أخبرنا شعيب قال حدثنا أبو الزنادي أن عبد الرحمن بن هرمز الأعرج مولى ربيعة بن الحارث حدثه أنه سمع أبا هريرة رضي الله تعالى عنهم أنه سمع رسول الله صلى الله عليه وسلم يقول: نحن الآخرون السابقون يوم القيامة بيد أنهم أوتوا الكتاب من قبلنا ثم هذا يومهم الذي فرض عليهم فاختلفوا فيه فهدانا الله فالناس لنا فيه تبع اليهود غدا والنصارى بعد غد. صدق رسول الله صلى الله عليه وسلم. قال الله تعالى في شأن حبيبه تشريفا وتكريما: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه وصلي على جميع الأنبياء والمرسلين. கண்ணியமிக்க அஹ்லு பைத்துகளே, உலமா பெருமக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா நமக்கு செய்த மிகப்பெரிய நிஅமத், அவன் நம் அனைவரையும் அவனுடைய நேசராகிய ஹதரத் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் பிறக்க வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தில் பிறந்திருக்கிறோம் என்ற மகிழ்ச்சியையும் அதன் வழியாக நாம் அடைந்து கொள்ள வேண்டிய அனைத்து ஈருலக நற்பேறுகளையும் அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் நம்முடைய முன்னோர்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள்வானாக. அன்பானவர்களே, புனித புகாரி ஷரீஃபிலே ஏறக்குறைய 99 வருடங்களாக பல ஹதீஸுகள் பயானாக செய்யப்பட்டு விளக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் மூலமாக நம்மூருக்கு மிகப்பெரிய பாதுகாப்பும் இருக்கிறது என்பதை நாம் நம்பிக்கை வைத்தவர்கள். எனவே இந்த மஜ்லிஸில் நாம் அமரும் பொழுது கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருங்குணங்களையும் அவர்கள் நமக்கு காட்டித்தந்த வழிமுறைகளையும் அவர்களுடைய புன்சிரிப்புகளையும் அவர்கள் அல்லாஹ்வை பயந்து அழுததையும் நம்மை எச்சரித்ததையும் நாம் நினைவு கூர்ந்து அவர்கள் எந்த ஒரு சமுதாயமாக எப்படிப்பட்ட ஒரு நல்ல உம்மத்தாக நாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அவ்வாறு நாம் வாழ்வதற்கு ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்தவனாக அவற்றையெல்லாம் நாம் நம்முடைய சிந்தனையில் நிழலாட விட்டு இந்த மஜ்லிஸிலே அமர்ந்து நம்முடைய நாட்டத்தேட்டங்களை ஹலாலான ஹாஜத்துகளை அல்லாஹ்விடம் கேட்டு நாம் இங்கு அமரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அன்பானவர்களே, இன்றும் நேற்றும் ஓதப்பட்ட ஹதீஸு மணிமொழிகளிலே
தொழுகையை பற்றி அதிகமான ஹதீஸுகள் வந்திருக்கின்றன. ஃபர்லான தொழுகைகள், நஃபிலான தொழுகைகள், சுன்னத்தான தொழுகைகள். அந்த சுன்னத்தினுடைய தொழுகைகளை குறித்த ஹதீஸுகளிலே நம்முடைய இமாம்கள் ரவாத்திபுகள், முஅக்கதா, கைர் முஅக்கதா போன்ற சுன்னத்துகளை எல்லாம் மிக தெளிவாக விளக்கி இருக்கிறாங்க. உண்மையில் தொழுகை என்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரம். நம்முடைய சிந்தனை ஒரு நாளைக்கு பல தடவை பல நூறு சிந்தனைகளிலே சிதறும் பொழுது நம்மை ஒருமுகப்படுத்துவதற்காக அல்லாஹு தஆலா நமக்கு தந்த மிகப்பெரிய ஒரு அருள்தான் தொழுகை என்பது. தொழுகையில் நம்ம நிற்கிறோம், யாரோடமும் பேச மாட்டோம், ஃபோன் அடித்தா நம்ம திரும்பி பார்க்க மாட்டோம், தக்பீர் கட்டிட்டோம், எதெல்லாம் ஹலாலாக இருந்ததோ அவற்றையெல்லாம் ஹராமாக்கி விட்டோம். உண்பது ஹலால் தான், ஆனால் தக்பீர் தஹ்ரீமா என்ற ஹராமாக்கக்கூடிய, ஹலாலை கூட ஹராமாக்கக்கூடிய தக்பீரை நாம் கெட்டிவிட்டால் நாம் முழுக்க முழுக்க நமக்கு மனிதர்களோடு, படைப்பினங்களோடு உடைய தொடர்பு நமக்கு முறிந்து போய்விடுகிறது. அதற்கு பிறகு நமக்கு அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்குமான தொடர்பு தொடங்கிறது. இது ஷேகுமார்கள், வலிமார்கள், சூஃபியாக்கள், அவர்கள் ஆரிஃபீன்களுடைய பார்வையில் பார்த்தால் இந்த தொழுகை என்பதுதான் ஒரு மனிதனுடைய முதல் முராக்கபா, தியானம். நாம் என்னென்னலாமோ பயிற்சிகள் இன்றைக்கி கேள்விப்படுறோம். ஆனால் ஒரு மனிதனுடைய அனைத்து விதமான கஷ்டங்களும், கவலைகளும், சிந்தனை தடுமாற்றங்களும் நீங்குவதற்கான மிக பெரிய அருமருந்தாக அல்லாஹ் தஆலா தொழுகையை வச்சிருக்கிறான். இந்த தொழுகை என்பது நாம் தக்பீர் கட்டிவிட்டால் நம்முடைய பெருவிரலை, வலது கையினுடைய பெருவிரலை நாம் இடது கையினுடைய நாடி நரம்பினுடைய பகுதியில் நம்ம கரெக்டாக வைக்கிறோம். அந்த நரம்பு துடித்து கொண்டு இருக்கிறது, அதை நாம் சரியாக பிடித்து கொண்டு நாம் நிற்கிறோம் என்றால், யா அல்லாஹ், எனக்கு உயிரை தந்து என்னை வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய உன்னிடத்திலே நான் சரணாகதி அடைந்து நிற்கிறேன். நான் அனைத்தையும் விட்டுவிட்டேன் என்பதை காட்டுவதற்காக ஆண்கள் மிகவும் உயரமாகவும், பெண்கள் கொஞ்சம் சிறிது தாழ்த்தியும் நாம் கையை உயர்த்துகிறோம். நம்ம கையை உயர்த்தி என்ன சொல்கிறோம்? நம்ம எப்படி ஒரு தவறு செய்தவர் தன்னை யாராவது சுட வந்து விட்டால், அதிகாரிகள் தன்னை பிடிக்க வந்து விட்டால், அவர் சரண்டர் ஆகக்கூடிய நேரத்திலே சரணடைகிறாரோ, அதே போன்று நாம் நம்முடைய 2 கைகளையும் உயர்த்தி, என்னிடத்தில் எதுவும் இல்லை ரப்பே, நான் உன்னை மட்டுமே பிடித்திருக்கிறேன், நீதான் எனக்கு நல்வழி காட்ட வேண்டும் என்று அல்லாஹ்விடம் சரணாகதி அடையக்கூடிய ஒரு நிலையைத்தான் நாம் தொழுகைகிறோம். அந்த தொழுகையை குறித்த எத்தனையோ ஹதீஸுகள் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவைகளில் இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன ஹதீஸுகளை நம்ம இன்னைக்கு ஓதி இருக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதையெல்லாம் சொல்லி இருக்கும் பொழுது என்ன மனோநிலையில் சொல்லியிருப்பார்கள்? என்னுடைய உம்மத்தினர் இது ஒவ்வொன்றையும் அறிந்து அனுபவித்து அல்லாஹ்வுக்கு முன்னால் தன்னை ஒப்படைத்து தன்னுடைய கஷ்டம் கவலைகளை நீக்கி இனி உள்ள வாழ்க்கையை சிறப்புக்குரியதாக ஆக்க வேண்டும் என்ற ஆசையோடு, ஆர்வலோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு இதெல்லாம் சொல்லித்தர்றாங்க. நாம் என்ன நினைக்கக்கூடாது? நாம் வெறும் ஒரு வார்த்தையை, ஒரு ஹதீஸை, ஒரு வெள்ளை தாளில் இருக்கக்கூடிய கருப்பு எழுத்தை நாம் வாசிக்கிறோம் என்று நினைத்து விடக்கூடாது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நமக்கு தேவையான அனைத்தையும் ஒவ்வொரு நேரமும் தந்து நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். நமக்கு ஒருத்தர் நம்மை தேடி வருகிறார், அவர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டார், நம்ம ஒருத்தர் அனுப்பி விடுறோம், ஒரு வண்டியை கொடுத்து அனுப்பி விடுறோன்னு சொன்னால், அந்த வரக்கூடிய விருந்தாளி அந்த வண்டியையும் வண்டியை ஓட்டக்கூடிய நம்மைக்கு ஆரம்பமாக நம்மை வரவேற்கக்கூடியவரை எப்படி பார்ப்பார்னா, என்னுடைய நண்பர் காயல்பட்டினத்திலிருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு இந்த வண்டியை கொடுத்து விட்டுருக்கிறாரு, அவர் என்ன செஞ்சார், இவரை வரவேற்கிறதுக்கு அனுப்பியிருக்கிறார் என்று தான் அவர் பார்ப்பார். அங்கு நம்முடைய செயல்களைத்தான் அவர் பார்ப்பார்.
நாம் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ் ஷரீஃபை நாம் ஓதுகிறோம் என்றால் என்னுடைய உம்மத் கியாமத் பரிவந்தம் அனாதைகளாக ஆகிவிடக்கூடாது என்பதற்காக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இது போன்ற நிகழ்வுகளை ஏற்படுத்தி ஒவ்வொரு முஹத்திஸ்களினுடைய சிந்தனையிலேயும் இது போன்ற நல்ல சிந்தனைகளை உருவாக்கி அவர்கள் மூலமாக அவர்களுடைய பொன்மொழிகளை திரட்டி அவர்கள் வழியாக நம் வரை சேரக்கூடிய ஒரு வேலையை இன்றும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் அந்த கண்ணோட்டத்தோடு நாம் ஹதீஸ் ஷரீஃபை எடுத்தால், அதை நாம் பார்த்தால், நாம் இவ்வளவு என்னென்னலாம் நாம் இதற்காக செய்திருக்கிறோமோ, என்ன முறையிலெல்லாம் நாம் இந்த கட்டிடங்களை கட்டியிருக்கிறோமோ, அழகான முறையிலே துணிகளை விரித்து நல்ல முறையிலே கிதாபுகளை பாதுகாப்பாக வைத்து நாம் என்ன முறையில் அதவாக இங்கு உட்கார்ந்திருக்கிறோமோ, இது அனைத்தும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நாம் செய்யக்கூடிய மரியாதை. அவர்கள் நம்மை பார்க்கிறார்கள், அவர்கள் என்னுடைய உம்மத்து நான் சொன்ன செய்திகளை எல்லாம் கேட்டு அவன் திருந்த வேண்டும் என்பதற்காக இது போன்ற மஜ்லிஸ்களை ஏற்பாடு செய்கிறார்கள் என்று நாம் நினைக்கும் பொழுது நமக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். நம்முடைய அமல்கள் மீது நமக்கு நாம் உறுதியாக இந்த அமலை வைத்து சொர்க்கம் சென்று விடுவோம் என்று நம்ப முடியாது. ஆனால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நமக்கு இருக்கக்கூடிய மஹப்பத்தை வைத்து நாம் இந்த உலகத்தையும் சொர்க்கமாக ஆக்கிக் கொள்ளலாம், மறு உலகத்தையும் சொர்க்கமாக ஆக்கிக் கொள்ளலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொன்ன வழிகாட்டியவைகளை இதை நான் சமூகத்திற்கு எடுத்து செல்வதற்காகத்தான் இது போன்ற மஜ்லிஸ்களிலே என்னுடைய உடலாலும் உயிராலும் என்னுடைய பொருட்செலவினாலும் நான் கலந்து பங்கெடுத்துக் கொள்கிறேன் என்று நாம் நினைத்தால் நமக்கென்று ஒரு பெருமை வராது, நமக்கென்று ஒரு முகஸ்துதி இருக்காது. அனைத்தும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கென்று ஆகிவிடும். அல்லாஹ் அத்தகைய உன்னத நிலையை நமக்கும் இந்த மஜ்லிஸிலே இருந்து யாரெல்லாம் இந்த மஜ்லிஸை தொலை தூரத்திலிருந்தும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள்வானாக. அன்பானவர்களே, தொழுகையை குறித்தான எத்தனையோ கிதாபுகள் நாம் படித்திருப்போம், பயான்கள் கேட்டிருப்போம், ஃபிக்ஹினுடைய நூல்களை நாம் மதரசாக்களிலே கல்விக்கூடங்களிலே ஓதியிருப்போம். இந்த தொழுகை சம்பந்தமாக வந்த இந்த ஹதீஸுகளில் இன்னைக்கு இமாம் புகாரி ரலியல்லாஹு அன்ஹு ஜும்மாவுடைய பாபுல முதலில் ஒரு ஆயத்தை கொண்டு வர்றாங்க. நமக்கெல்லாம் தெரியும், சூரத்துல் ஜும்ஆவில் வரக்கூடிய ஆயத், இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி வதருல் பை ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ إِن كُنتُمْ تَعْلَمُونَ. இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆ, ஜும்ஆவுடைய நாளிலே தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி, நீங்கள் அல்லாஹ்வின் திக்ரின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள். தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா தொழுகையின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் என்று சொல்லலை, திக்ரின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று சொல்கிறான். அதுவும் இஸ்ஆவ், நீங்கள் ஓடி செல்லுங்கள், விரைந்து செல்லுங்கள். சாயி செய்வதை நாம் பார்க்கிறோம். ஹஜ்ஜில் நம்ம உம்ரால போய் சாயி செய்கிறோம். அதுபோன்று நீங்கள் ஓடி விரண்டு செல்லுங்கள் அல்லாஹ்வின் திக்ரின் பக்கம் என்கிறான். திக்ர் என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும், நினைவு. நினைவு எங்கு குடிக்கொண்டிருக்கும் என்றால் நம்முடைய சிந்தனையிலே. சிந்தனைக்கு எவ்வாறு வரும் என்றால் உள்ளத்தில் எது பதிந்திருக்கிறதோ அதுதான் சிந்தனைக்கு வரும். இப்போ திக்ர் என்பது அதனுடைய உண்மையான இடம், திக்ர் என்பது உருவாகக்கூடிய இடம் உள்ளமாக இருக்கிறது. உள்ளத்தில் தான் நமக்கு உள்ளத்துக்கு வேலையை கொடுக்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பலவிதமான வழிகளிலே சொல்லியும் தந்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுக்கு ஜும்ஆவுக்கு பாங்கு கொடுக்கப்பட்டால் ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹி, நீங்கள் திக்ரின் பக்கம் ஓடுங்கள். குர்ஆனில் எங்கெல்லாம் ஆண்களுக்கு இது போன்ற பொதுவான விஷயங்கள் வந்திருக்கிறதோ அங்கெல்லாம் பெண்களும் அடக்கம். நாம் ஒரு ஆண் பள்ளிவாசலுக்கு, ஜும்மா பள்ளிவாசலுக்கு செல்கிறார் என்றால்
பெண்களும் என்ன செய்ய வேண்டும்? இதன் பக்கம் அல்லாஹ்வினுடைய சிந்தனையின் பக்கம் தங்களுடைய நேரத்தை, குறிப்பாக ஜும்மாவுடைய நேரத்தை அல்லாஹ்வுடைய திக்ருக்காக ஒதுக்கணும். நம்ம சுப என்ன செய்கிறோம்? திக்ருக்கு பல விதத்தில் நம்ம ஒதுக்குறோம், நேரங்களை ஒதுக்குறோம். வெள்ளிக்கிழமை காலையில் ஸலவாத் ஓதுறோம், அசரில் திக்ருகள் வைக்கிறோம், தைக்காக்கல்ல எல்லாம் நடக்குது. ஆனால் நம்மூரை சார்ந்த செய்துனா ஸலாஹுத்தீன் ஒலியுல்லா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ், சுலைமான் ஒலியுல்லா கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ் அவருடைய மகனார் சொல்கிறார்கள், ஜும்ஆவுடைய நேரத்திலே ஆண்களும் சரி பெண்களும் சரி அல்லாஹ்வினுடைய திக்ரின் பக்கம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத்தின் பக்கம் யார் திரும்புகிறாரோ அவருக்கு தேவையற்ற மனசஞ்சலங்கள் ஏற்படாது, தரித்திரங்கள் ஏற்படாதுங்கிறார். சலாஹுதீன் ஒலியுல்லாவுக்கு தனி கிதாபே இருக்குது. யகூலு மம்பி சலாஹித்தீனி கது உசிமா என்று தொடங்கக்கூடிய ஹிகமுத்தீன் என்ற பெயரில் ஒரு கிதாப் இருக்கிறது. அதில் அவர்கள் இது போன்ற பல செய்திகளை சொல்கிறாங்க. இப்போ நாம் திக்ருக்கு செல்கிறோம், தொழுகைக்கு போகிறோம். தொழுகைக்கு பள்ளிவாசலிலே, ஹரம் ஷரீஃபிலே, நாம் தைக்காவிலே, முசல்லாவிலே நம்முடைய உடல் அமர்ந்து விடுகிறது. ஆனால் உள்ளம் அமர மறுக்கிறது. உள்ளம் அமர மாட்டோம். அது ஊரெல்லாம் உள்ளம் வெளியே சென்று விடுகிறது. பள்ளிக்கும் தைக்காவுக்கும் ஹரமுக்கும் முசல்லாவுக்கும் வெளியே உள்ளம் என்ன செய்கிறது என்றால் மேய்கிறது. நம்மளால் கட்டுப்படுத்த முடியல, நம்ம பார்க்குறோம். ஆனால் அல்லாஹ் தஆலா நம்மை அந்த ஜும்ஆவினுடைய நாளை குறித்து சொல்லும் பொழுது ஒரு முக்கியமான ஒன்றை சொல்லி மீதி அனைத்திலும் நம்மிடம் நாடுவது ஃபஸ்அவ் இலா திக்ரில்லாஹ், அல்லாஹ்வின் திக்ரின் பக்கம் நீங்கள் ஓடுங்கள். அகிமி ஸலாத்த லிதிக்ரி, என்னை திக்ரு செய்வதற்காக நீங்கள் தொழுங்கள். தொழுகையை முடித்து விட்டாலும் இதா கலைத்துமு ஸலாத்த ஃபذ்குருல்லாஹ, நீங்கள் தொழுகையை நிறைவு செய்த பிறகும் நீங்கள் அல்லாஹ்வை திக்ரு செய்யுங்கள். இப்போ அல்லாஹ்வை நினைத்து பார்ப்பதற்கு நேர காலம் என்று எந்த ஒரு நேரத்திலேயும் அல்லாஹ்வை நினைக்காத ஒரு நிலை நமக்கு கிடையாது. குறிப்பாக தொழுகையை பொறுத்தவரையிலே இன்று ஓதப்பட்ட ஹதீஸ் ஷரீஃபில் கூட ஒரு மனிதன் 7 உறுப்புகளை கொண்டு அவன் சுஜூது செய்ய வேண்டும் என்ற ஹதீஸ் வந்திருக்கிறது. இது போன்ற ஹதீஸ்கள் மூலமாக குறிப்பாக தொழுகையில் அல்லாஹ்வையும் ரசூலையும் நினைக்காத தொழுகை இனிப்பு இல்லாத சீனி மாதிரி. இனிப்பு இல்லாத கரும்பு யாராச்சும் வாங்குவாங்களா? ஒரு கரும்பு வாங்குகிறோம், ஒரு பழம் வாங்குகிறோம், அந்த பழத்தில் இனிப்பு இல்லை, நம்ம என்ன செய்வோம்? அதுக்குள்ளே ரேட்டை கொடுக்க மாட்டோம். இப்போ நாம் மற்ற அனைத்திலும் இருக்கக்கூடிய ஈடுபாடு நமக்கு இபாதத்துகளில் உடலால் வருவதை போன்ற உள்ளத்தாலையும் வரும். உடல் போய் நின்றது, ஆனால் உள்ளம் ஹதீஸ் நஃப்ஸ் என்று சொல்வார்கள், அது எங்கெங்கெல்லாமோ சுற்றி கொண்டிருக்கிறது. அதுக்கு நம்ம யார் சாட்சி? நம்ம தான் சாட்சி. பலில் இன்சான் வலா நஃப்ஸிஹி பசீரா, மனிதன் தான் செய்யக்கூடியதற்கு தானே சாட்சியாக இருக்கிறான். நம்மை பார்த்து ஒருவர் ஹசரத்து, ஹாஃபிஸா, ஆலிமு, சீதேவி, பெரியவங்க யார் எதுவும் சொல்லட்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்தஃப்தி கல்பக, உன் கல்பை நீ ஃபத்வா கேட்டுப்பார். உன் கல்வி என்ன சொல்கிறது? உலவு அஃப்தாக்கன்னாஸ், மக்கள் உன்னை குறித்து எதுவும் சொல்லட்டும், நல்லதும் சொல்லட்டும் தீயதும் சொல்லட்டும், உன்னுடைய உள்ளம் என்ன சொல்கிறது என்றுதான் பார்க்க சொன்னார். நமக்கு நாம் சிந்திப்பதற்காக ஒரு செய்தியை நான் சொல்கிறேன். பாவம் செய்யும் பொழுது மனுஷனுக்கு ஏற்படக்கூடிய ஈடுபாடு இருக்கு இல்லையா? பாவம் செய்யும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு சினிமா ஒருத்தன் பார்க்குறான், தவறுகளை பார்க்குறான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு வாயிலிருந்து கோலை வடி வரை பார்க்குறான், அப்படி திகைச்சு போய் பார்க்குறான். அவனுடைய கண்ணும் அந்த செயலில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. உள்ளம் உடல் அதற்கு தோதுவாக அமைதியாக ஆகிவிட்டது. வேற எந்த வேலையும் பார்க்கறது இல்லை. உள்ளம் முழுமையாக சுஜூது செய்து விட்டது. ஆனால் நம்முடைய உடல் சுஜூது செய்யும்போது தொழுகையில் உள்ளம் ருக்கு கூட செய்ய மாட்டோம், குனிய மாட்டோம். நம்ம பார்க்குறோம். இதற்கு ஒரு சின்ன உபாயம் இமாம்கள் சொல்லி தருகிறார்கள். நீ தக்பீர் கட்டி தொழுறையா, அஸ்ஸாஜிது யஸ்ஜுது பைன கதமையிர் ரஹ்மான், நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பெரிய பெரிய ஆரிஃபீன்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. சுஜூது செய்யக்கூடியவர் ரஹ்மானுடைய 2 காலுக்கு கீழ்தான் சுஜூது செய்கிறார். இப்போ நாம் தக்பீர் கட்டி தொழும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டுமா?
அல்லாஹ்வுடைய ரஹ்மான் என்ற தன்மையையும் அல்லாஹ்வுடைய ரஹீம் என்ற தன்மையையும் நம்முடைய சிந்தனையில் நிழலாட வைக்கணுமா. நம்ம சிந்தனையை ஒருமுகப்படுத்தணும். தேவையற்றவை நம்ம தவிர்த்தரணும். நம்ம பள்ளிவாசலுக்கு போகிறோம், ஆனால் ஒது செய்யும் போது பேசக்கூடாது நமக்கு தெரிகிறது, ஆனால் உள்ளம் பேசிக்கொண்டே இருக்கிறது, சிந்தனைகள் பேசிக்கிட்டே இருக்குது. எதுக்கு பேசக்கூடாதுன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க? அந்த நேரத்தில் உடலும் உள்ளமும் ஒரு சேர ஒரே சிந்தனையில் அமைய வேண்டும். அதில் உனக்கு நிஃபாக்குத்தனம் வந்துவிடக்கூடாது. உன் செயல் ஒன்றாகவும் உன்னுடைய உள்ளம் வேறு ஒன்ற இடத்திலும் இருக்கக்கூடாது. ஒது செய்கிறாயா, ஒவ்வொரு உறுப்புகளினுடைய பாவங்களையும் நினைத்து அந்த ஒது செய்யும் பொழுது அந்த ஒதுவோடு நம்முடைய பாவத்துக்கு தௌபா செய்யணும். ஃபோன் பேசிகிட்டே ஒது செய்யக்கூடாது. நம்ம ஃபோன் பாங்கு சொல்லும்போது அப்படி நம்ம செய்கிறோம். என்ன செய்கிறோம்? பாங்கு சொல்லும்போது வாய் மூடி விடுகிறது, கை அசைஞ்சிக்கிட்டே இருக்கு, நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், மெசேஜ் போடுறோம், பல பேருக்கு ஜிபே பண்ணுறோம், அந்த நேரத்தில் பிஸ்னஸ் பண்ணுறோம். இது மற்ற நேரத்தில் அது தவிர்க்கப்பட வேண்டியதுன்னு சொன்னால் ஜும்மாவுடைய நாளில் ரொம்பவே தவிர்க்கணும். ஒதருள் பைய, நீங்கள் வியாபாரத்தை உதறி விடுங்கள், தட்டி விடுங்கள், அதை விட்டு விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஆனால் இன்றைக்கி ஃபோன்லேயே என்ன செய்கிறோம்? ஜும்மாவில் இருந்தால் கூட ஏதாச்சும் அந்த டைமில் தான் அனுப்ப வேண்டி வருது. வீட்டிலேருந்து ஃபோன் வருது, இந்த மாதிரி உங்களுக்கு ஜிபே பண்ணணும், கேஸ்காரன் வந்துட்டான், அதுக்காக நம்ம என்ன செய்யணும்? நீங்கள் உடனே இதை தட்டி விடுங்க. வியாபாரம் என்று சொன்னால் அது கைக்கு கையாக நாம் வாங்கி வியாபாரம் செய்தாலும் சரி, ஒருவர் வந்து விட்டார் என்பதற்காக நாம் காசை கடத்தினாலும் சரி, அந்த வியாபாரத்தை தொழுகை நேரத்தில் ஜும்மா நேரத்தில் நம்ம செய்யக்கூடாது. அது பரக்கத்துக்குரியது இல்லை. நான் அல்லாஹ் தஆலா இதற்காகத்தான் அந்த சூரத்துல் ஜும்ஆவிலே சொல்கிறான், நபியே, புதிதாக வந்த முஸ்லிம்களில் சிலர் நீங்கள் ஹுத்பா கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது தரகூக காயிமா, உங்களை விட்டு அவர்கள் அப்படியே வியாபாரத்திற்கு சென்று விட்டார்கள். அவர்கள் அதை மட்டும், இந்த உண்மை நிலையை மட்டும் விலகி இருந்தால் அவர்கள் அவ்வாறு செல்ல மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ நாம் உடலும் உயிரும் உள்ளமும் ஒரு சேர உள்ள இபாதத்திற்கான முயற்சிகளை நம்ம எடுக்கணும். அது முக்கியமான சுன்னத். சுன்னத் என்று சொன்னால் ஒரு மனிதனை பொறுத்தவரையிலே, ஒரு முஃமினை பொறுத்தவரையிலே, அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தை சார்ந்த யாருக்காக இருந்தாலும் வாழ்க்கையில் அனைத்தும் சுன்னத்தோடு பிணைந்துதான் இருக்கு. நம்ம ஃபர்து தொழுகிறோம், இப்போ லொஹரில் ஃபர்து தொழுவு போகிறோம், அது ஒரு வகையில் ஃபர்ல் என்றால் இன்னொரு வகையில் என் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையை நான் நிறைவேற்ற போகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எவ்வாறு தொழுகிறேன் என்பதை நீங்கள் பார்க்கிறீர்களோ அவ்வாறு நீங்கள் தொழுங்க. அப்போ நமக்கு முன்னாடி யார் இமாம்? நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய இமாமுக்கும் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய இமாம்களுக்கும் இமாமுல் ஐம்மாவாக, இமாமுல் முர்சலீனாக சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. நம்ம அவங்கள பார்க்கணும். அல்லாஹ் அந்த பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக. நாம் சிந்தனையிலே கொண்டு வர வேண்டும். இமாம் கஸாலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அஹ்லிர் ஷக்ஸஹுல் கரீம், கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உருவ அமைப்பை உன்னுடைய சிந்தனையில் நீ நிலைநிறுத்துவாயாக. அதுக்கு மிகச்சிறந்த இடம் ஒரு அல்லாஹ்வை நெருங்குவதற்கு ஆசைப்படக்கூடிய ஒருவனுக்கு மிகப்பெரிய ஒரு முராக்கபா தொழுகை தான். தொழுகையில் தக்பீர் கட்டினா நாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மானுடைய 2 காலுக்கு இடையிலே நாம் சுஜூது செய்கிறோம் என்ற சிந்தனையை கொண்டு வர வேண்டும். ரஹ்மான் என்றால் யார்? ரஹ்மான் என்பதற்கு நம் மதரசாக்களில் ஓதக்கூடிய கிதாபுகளில் ரொம்ப தெளிவாக எழுதியிருப்பாங்க. ரஹ்மான் என்று சொன்னால் வழிபட்டவருக்கும் வழிபடாதவருக்கும் இஹ்சான் செய்யக்கூடியவன், நன்மை செய்யக்கூடியவன், அருள் பாலிக்கக்கூடியவன். அதாவது நான் அல்லாஹ்வுக்கு வழிபடக்கூடிய நேரத்திலும், மற்றவங்களை விட்டுருவோம், நமக்கு அல்லாஹ் எப்படி ரஹ்மானாக இருக்கிறான், நான் அல்லாஹ்வுக்கு வழிபட்ட நேரத்திலும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நான் அல்லாஹ்வுக்கு வழிபடாமல் இருக்கும் நேரத்திலும் எனக்கு எந்த அருள்களை அவன் தந்து கொண்டே இருக்கிறானோ அந்த நேரத்தில் அல்லாஹ் என் விஷயத்தில் ரஹ்மானாக இருக்கிறான்.
அல்லாஹ் அப்படி தான் சொல்கிறான். சூரத்துல் யாசீனில் ஹபீபுன் நஜ்ஜார் ரலியல்லாஹு அன்ஹு இதை விளக்குறாங்க. ஒமாலி அலா அபுதுல்லதி என்ற ஆயத்தினுடைய தஃப்சீர்களை எடுத்து பார்த்தா நமக்கு தெரியும். அங்கேயே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உலவு நஷாவுல தமஸ்னா அயுனகுங்கிறான். நான் ரஹ்மானியத்தை எடுப்பது எப்படி என்பதையும் சொல்கிறான். இப்போ நான் வழிபடக்கூடிய நேரம் இருக்குது. வழிபடாமல் ஹராம்களில் என் சிந்தனையை, என்னுடைய பார்வையை, என்னுடைய உடலை மேய விடக்கூடிய நேரம் இருக்கிறது. அல்லாஹ்வை மறந்து ஆட்டம் போடக்கூடிய நேரம் இருக்கிறது. இந்த நேரத்தில் கூட எந்த அருளை அல்லாஹ் தஆலா நிப்பாட்டாமல் தந்து கொண்டிருக்கிறானோ அந்த அருளுக்கு தான் இமாம்கள் ரஹ்மானியத்துன்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் தஆலா எந்த அருள்லாம் தர்றான். ஒரு தண்ணி எடுத்து குடிக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல என்ன வேணும்? 4 விதமான அருள்கள் அல்லாஹ் அந்த ஸ்பாட்டில் தந்து கொண்டே இருக்கணும். இல்லாட்டி அவரால் தண்ணி எடுத்து குடிக்க முடியாது. என்னதெல்லாம் வேணும்? ஒருவருக்கு தண்ணீரை எடுத்து குடிக்க வேண்டும் என்ற சிந்தனை வரும் பொழுது அவருக்கு உயிர் இருக்கணும். இந்த உயிர் என்ற அருளை அல்லாஹ் தஆலா ஒரு நொடி கூட நம்மளை விட்டு நீக்கலை. தூங்கும்போது நீக்கியிருக்கிறானா? உம்மாவுடைய வயிற்றில் கருப்பை பையில் 4 மாதத்தில் அல்லாஹ் தஆலா நஃபக்து ஃபீஹி மின் ரூஹி, என்னுடைய ரூஹை நான் ஊதுகிறேன் என்று அல்லாஹ் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஊதினான். அந்த ரூஹ் அல்லாஹ் தஆலா ஊதி நம்மை ஹயாத்தாக வைத்திருக்கக்கூடிய அந்த ஹயாத்தை அல்லாஹ் தந்து கொண்டிருக்கக்கூடியதை தூங்கும்போது கூட அல்லாஹ் தஆலா நம்முடைய ஹயாத்தை எடுக்கலை. உம்மாவும் தூங்கிடுவா, பாப்பாவும் தூங்கிடுவாங்க, மனைவி தூங்கி விடுவாள், மக்கள் நம்மை பிடித்து தூங்கக்கூடிய மக்களும் தூங்கி விடுவார்கள். ஆனால் எல்லா நேரத்திலும் நமக்கு ஹயாத் என்ற பேர் அருளை அல்லாஹ் தஆலா வழங்கி கொண்டே இருக்கிறான். நம்ம இதை கொஞ்சம் நேரம் சிந்திச்சு பார்த்தா, இமேஜிங் பண்ணி பார்த்தா எப்படி இருக்கும்? தக்பீர் கட்டி நிற்கிறோம், நம்முடைய விரல் பெரு விரலை அந்த கை கரெக்டாக அந்த நாடி முடிப்பில் வைக்கிறோம், நாடி துடிக்கிறது. அந்த நாடி துடிக்கும் பொழுது, யா அல்லாஹ், நான் உனக்கு முன்னால் கை கட்டி நிற்கிறேன், உனக்கு முன்னால் நான் நிற்கக்கூடிய இந்த நேரத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன், இந்த துடிப்பு அடங்கிவிட்டால் என்னால் நிற்க முடியாது, இந்த துடிப்பு அடங்கிவிட்டால் என்னால் கையை கட்ட முடியாது. இந்த துடிப்பை நீ எத்தனை நாட்களாக தந்து கொண்டிருக்கிறாய்? என் தாய் என்னை பார்ப்பதற்கு முன்னால் நீ தர ஆரம்பித்தாய், இன்று வரை எனக்கு தந்து கொண்டே இருக்கிறாய். இதை நம்ம யோசித்து பார்த்தா எப்படி இருக்கும்? நாம் செய்த நன்மைகள் மீது நமக்கு பெருமை வராது. நான் அதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன், ஹஜ்ரத் நான் பெருமைக்கு சொல்லலை. இந்த பள்ளிவாசலில் இது இருக்கு இல்லையா, அது நான் தான் செஞ்சேன், நாங்கள் தான் ஒரு மீட்டிங் போட்டு இதெல்லாம் செஞ்சோம், இப்படி நம்ம சொல்ல மாட்டோம். அல்லாஹ் தான் பெரியவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடுவோம் திடீர்னு. அல்லாஹ் பெரியவன், ஆனாலும் அந்த ஆனாலுங்கிறதும் அல்லாஹ் பெரியவங்கிறதும் நான் பெரியவன்னு காட்டுறதுக்கு தான் நம்ம சொல்கிறோம். அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை சொல்லி நாம் நாடக்கூடிய அர்த்தம் வேறொன்றாக இருக்கிறது. அப்போ அப்படி உள்ள சிந்தனைகள் எல்லாம் தவிடுபொடியாய். அப்படி ஆனால் என்ன செய்வான்? யுபத்திலுல்லாஹு செய்யாத்திஹிம் ஹசனாத். நம்ம தக்பீர் கட்டி நம்ம அல்லாஹுக்கு முன்னாடி நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தான உள்ளச்சம் என்ற ஒரு சுன்னத் இருக்குது. நம்ம ஃபத்துல் முயின் ஷாஃபி மதுஹபில் ஃபத்துல் முயின் கிதாபு எல்லாருக்கும் தெரியும். அது நம்ம ஊரில் அது ரொம்ப முக்கியமானது. சென்டாலின்சா கூட ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தமிழில் கூட போட்டாங்க. இன்றைக்கி அது தமிழ்லேயே வந்திருக்கு அந்த கிதாப். அதில் எடுத்து பார்த்தா கூட தொழுகையினுடைய பாடத்தில் வருது, ஓ யுசன்னுல் ஹுஷூ, ஹுஷூ என்ற பயபக்தியும் உள்ளச்சமும் அல்லாஹ்வுடைய அதிருப்தியை நான் பெற்றுவிடக்கூடாது என்ற ஒரு பயமும் அது தொழுகையில் சுன்னத்தாக இருக்கிறது. சுன்னத்துனா என்ன? சுன்னத்துனா நம்ம என்ன நினச்சிடக்கூடாது? சுன்னத் என்றால் விட்டு விடுவதற்கு தகுதியானது, விட்டுக்கலாம். மக்ரூஹ்னா செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி தவறான ஒரு அர்த்தம் வைக்கக்கூடாது. சுன்னத்துன்னு சொல்கிறது என்னது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பரிசுத்தமான அந்த முபாரக்கான உடல் தக்பீர் கட்டி நின்ற நேரத்திலே, மற்ற நேரத்திலேயும் அப்படிதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத்தருவதற்காக தக்பீர் கட்டி நின்ற நேரத்திலே அவர்களுக்கு எந்த ஹுஷூ இருந்தது என்றால், ஹதீஸ் ஷரீஃபில் நமக்கு பார்க்க முடியும். சில நேரங்களில் வெந்நீர் கொதிப்பதை போன்ற ஒரு கொதி நிலையினுடைய சப்தம் அவருடைய உள்ளத்திலிருந்தும் செய்தனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உள்ளத்திலிருந்தும் கேட்டதை சஹாபாக்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதுவும் சுன்னத். சுன்னத்தான தொழுகைகள், தொழுகையில் சுன்னத்துகள்,
ரெண்டும் இருக்கிறது. சுன்னத்தான தொழுகையிலிருந்து எண்ணிக்கை சார்ந்தது, அது இடம் பொருள் ஏவல் சார்ந்தது. ஒவ்வொரு இடத்துல என்னென்ன சுன்னத்து தொழுகணுங்கிறது. ஆனால் எல்லா தொழுகையிலும் அது ஃபர்து தொழுகையாக இருந்தாலும் அதில் கண்மணி நாயகத்தினுடைய சுன்னத்து இருந்தால்தான் அது பரிபூர்ணமாக ஆகும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கட்டி தொழுதிருக்கும் பொழுது அவர்களுடைய தொழுகை எவ்வளவு உயர்வுக்குரியதாக இருந்திருக்கும். சரி, ஒரு தடவை போகிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபூ தொழுகைக்காக பள்ளிக்கு கிளப்புவதற்கு முன்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்க்குறாங்க. நமக்கு தெரியும், ஆயிஷாட்ட கேட்குறாங்க, மன்னந்தி நீ யாருன்னு கேட்குறாங்க. இரவு அவங்களோட தான் இருந்திருக்கிறாங்க. சுபூ தொழுகைக்கு பள்ளிக்கு போகிறாங்க. ஆயிஷா நீங்கள் யாருன்னு கேட்குறாங்க. ஆயிஷான்னு சொல்லல, நீ யார் இப்படி கேட்குறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க, நான் ஆயிஷாங்கிறாங்க. மன் ஆயிஷா, ஆயிஷானா யார் அப்படின்னு கேட்குறாங்க. பிந்து அபீபக்கரின், அபூபக்கரனுடைய மகள் ஆயிஷா. மன் அபூபக்கர், அபூபக்கர்னா யாருன்னு கேட்குறாங்க. இப்னு அபி குஹாஃபா, அபூ குஹாஃபாவினுடைய மகன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அமன் அபூ குஹாஃபா, அபூ குஹாஃபானா யாருன்னு கேட்குறாங்க. இந்த நிலையெல்லாம் நமக்கு இமாம்கள் எழுதுகிறாங்க. இதை நாம் சிந்திப்பதற்கான அறிவை கூட நம்ம பெற்றிருக்கலை. பூசரி ரலியல்லாஹு அன்ஹுடைய புர்தா ஷரீஃபினுடைய ஷரஹில் வரும். அப்போ அப்படி அல்லாஹ்வினுடைய சிந்தனையில் சில நேரத்தில் போகும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அமைதியாயிட்டாங்க. இதுக்கு பிறகு நம்ம பதில் சொல்கிறது அது சரியானது இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில் போய் தொழு வைக்கிறாங்க. தொழு வச்சுட்டு திரும்ப வந்த நேரத்தில் சொன்னாங்க, யா ஆயிஷா, ஆயிஷா எனக்கு சில நேரங்கள் ஏற்படும். அந்த நேரங்களில் நான் படைப்பினங்களில் அல்லாஹ்வை பார்ப்பதை கூட விட்டுவிட்டு படைத்தவனை மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு சிந்தனையில் நான் மூழ்கி போயிடுவேன். நமக்கு தொழுகையில் நின்றால் சிந்தனை வரமாட்டோம். பல ஹதீஸுகள் இன்னைக்கு பேசப்படணும் என்றாலும் நம்முடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்முடைய கஷ்டங்கள் கவலைகள் நீங்குவதற்கு நாம் செய்ய வேண்டிய சில உபாயங்களை இமாம்கள் சொல்லி தந்திருக்கக்கூடிய உபாயங்களிலே ஒன்று ரெண்டை மட்டும் நாம் இங்கு பேசி நாம் நிறைவுக்கு வருவோம். இப்போ தக்பீர் கட்டி நம்ம தொழுகிறோம். நமக்கு தொழுக வேண்டும் என்று சொன்னால், ஒரு தண்ணீரை குடிக்க வேண்டும் என்று சொன்னால், நமக்கு அல்லாஹ்வுடைய என்னென்ன நியமத்துகள் வேண்டும் என்றால், அல்லாஹ் நமக்கு எதையெல்லாம் தர வேண்டும் என்றால் 4 பேரருள் கட்டாயமாக இருக்கணும். அப்போ தான் ஒரு தண்ணி குடிக்க முடியும், ஒரு சாப்பிட முடியும், கழிவறைக்கு போக முடியும், தக்பீர் கட்ட முடியும். இதெல்லாம் செய்யணும்னு அந்த 4ம் தேவை. ஒன்று ஹயாத், அல்லாஹ் தஆலா நமக்கு உயிரை தந்து கொண்டே இருக்கிறான். அதை நம்ம நினச்சி பார்க்கணும். தக்பீர் கட்டிட்டு ரஹ்மானுடைய காலுக்கு கீழே சஜதா செய்யணும் என்றால், ரஹ்மான் என்றால் யார் என்று நமக்கு தெரியணும். அர் ரஹ்மான் அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா ஒரு சூறாவை துவங்குறதே ரஹ்மானியத்தை வச்சு தான் தொடங்குறோம். அப்படிப்பட்ட ரஹ்மானை நாம் நினைத்து பார்க்கணும். யா அல்லாஹ், நீ எனக்கு ஹயாத்தை தந்துட்டு இருக்கிற, இந்த ஹயாத்தை நான் உனக்கு பொருத்தமாக இருந்த நேரத்திலும் நீ தருகிறாய், உன்னை நான் வருத்தப்படுத்திய நேரத்திலும் நீ தந்து கொண்டிருக்கிறாய். அதை நம்ம நினைக்கணும், அதை இமேஜின் பண்ணி பார்க்கணும். ரெண்டாவதாக அறிவு அல்லாஹ் தந்துட்டு இருக்கிறான். அறிவுன்னு சொன்னால் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய அறிவு தான் அறிவுன்னு இல்லை, அது மேலதிகமான அறிவு. இதுதான் தாய், இதுதான் என் குழந்தை, இதுதான் தாரம். தாய்க்கும் தாரத்திற்கும் இடையில உண்டான வித்தியாசத்தை கூட தருவது அல்லாஹ் தஆலா அறிவுன்னு ஒன்று தந்தாதான் முடியும். இப்போ நமக்கு தந்துட்டுருக்கிறான். சின்ன குழந்தைகளுக்கு சிறுநீருக்கும் தண்ணீருக்கும் மலத்துக்கும் அது போன்ற உணவுப் பொருளுக்கும் வித்தியாசம் தெரியாது. ஏதாவது செய்து வைத்து விட்டு அந்த கையோடைய உணவுகளை தொட போயிடும். அறிவு அதுக்கு இன்னும் பரிபூர்ணமாக ஆகலைன்னு அர்த்தம். புத்தி பேதலிச்சிச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். நமக்கு எல்லாமே தடுமாறி போயிடும். நமக்கு தெரியும், நம்ம அந்த மாதிரி வயசான மக்களை பார்த்துருக்கோம். அல்லாஹ் நம்முடைய முன்னோர்களை, நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய முதியவர்களை ஆஃபியத்து சிகத்துள்ளவர்களாக ஆக்கி வைப்பானாக. அப்போ அந்த அறிவு என்பதை அல்லாஹ் ஒவ்வொரு நொடியும் சப்ளை செஞ்சிட்ருக்கிறான். ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ் தஆலா நமக்கு அறிவை தந்து கொண்டே இருக்கிறான். இல்லாட்டி நமக்கு என்ன செய்ய முடியாது, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அறிவை நாம் நினைத்து பார்க்கணும். யா அல்லாஹ், நீ எவ்வளவு அறிவு தந்திருக்கிறாய், எனக்கு ஒவ்வொன்றையும் நீதானே காட்டி விளக்கி தந்திருக்கிறாய், உனக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
நீதான் இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் ரப்பாக இருக்கிறாய், எனக்கும் ரப்பாக இருக்கிறாய், எனக்கு அறிவை தந்திருக்கிறாய். இந்த அறிவில் நான் பெருமைப்படுவதற்கு எதுவும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எனக்கும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அறிவை சப்ளை செய்து கொண்டிருக்கக்கூடிய உனக்கே எல்லா புகழும். அதுபோன்று நாம் ஒரு தண்ணீரை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு நாட்டம் வரணும். சில பேரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நம்ம ஓதி பார்க்கறதுக்கெல்லாம் சில அசத்து மாட்டம் வருவாங்க. என்னன்னு கேட்டால், மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்ததுலேருந்து 2 வருஷமாக 3 வருஷமாக வீட்டில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வியாபாரம் செய்யணுன்னு தோண மாட்டேங்குது, ஒரு வேலைக்கு போகணுன்னு தோண மாட்டேங்குது. நம்ம கேள்விப்படுறோமா இல்லையா? இது ஒரு சாதாரண நாட்டம். நாட்டத்தினுடைய பல முறைகள் இருக்குது. ஒருத்தருக்கு நாட்டம் இல்லை என்றால் அவரால் எதுவும் செய்ய முடியாது. ஒருத்தர் நல்ல பசியோடு இருக்கார், ஆர்வமோடு ஒரு பிரியாணி முன்னாடி இருக்குது. அந்த நேரத்தில் அவர் கேட்கக்கூடாத ஒரு செய்தியை, ஒரு மௌத்து செய்தியை கேட்டுட்டார். சாப்பாடின் பக்கம் நாட்டம் போகாது. பசி இருக்கும், தேவை இருக்கும், நாட்டம் அந்த பக்கம் திரும்பாது. இப்போ அல்லாஹ் தஆலா நாட்டத்தை தந்ததால் தான் நாம் கணவனாக, மனைவியாக, உம்மாவாக, வாப்பாவாக நாம் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக, அல்லாஹ் தஆலாவுடைய அமல்களை செய்வதற்கு நிய்யத்து வைக்கக்கூடியவர்களாக, நேர்ச்சை செய்யக்கூடியவர்களாக, சதக்கா செய்யக்கூடியவர்களாக, நல்ல காரியங்கள் செய்யக்கூடிய என்னென்னலாம் நாம் செய்கிறோமோ இந்த அனைத்திற்கும் நாட்டம் என்ற அல்லாஹ்வுடைய பேரருள் வேண்டும். 4ஆவதாக எடுத்துக்கொண்டால் சக்தி, ஆற்றல்னு ஒன்று இருக்குது. நமக்கு இப்போ உயிர் இருக்குது, அறிவு இருக்குது, நாட்டம் இருக்கிறது. ஆனால் நமக்கு ஆற்றல் இல்லைன்னு வைங்க. நம்மளால் இந்த தண்ணியை கையில் எடுக்க முடியாது. அது யாராச்சும் ஒரு ஆள் எடுத்து தரணும். வாய்க்குன்னு தனி ஆற்றல் இருக்குது. அது இல்லை என்றால், உதடுகள் அசையவில்லை என்றால் தண்ணியை குழாயில் தான் ஊற்றணும். நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உடலினுடைய குடலுக்கு ஒரு சில ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றல் நின்றுவிட்டால் நம்முடைய நரம்புகளில் தான் தண்ணீரை ஏற்ற வேண்டும். சிறுநீரினுடைய குழாய்களுக்கு ஆற்றல் இருக்கிறது. அது இல்லை என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? சிறுநீருக்காக வேண்டியும் நம்ம தனியாக போய் டயாலிசிஸ் செய்யணும். அப்போ அல்லாஹ் தஆலா நமக்கு இந்த அருள்களை எல்லாம் தந்துட்டுருக்கிறான். குறிப்பாக ஹயாத் என்ற உயிரை அல்லாஹ் நமக்கு தந்து கொண்டிருக்கிறான். இல்ம் என்ற அறிவை தந்து கொண்டிருக்கிறான். இராதத் என்ற நாட்டத்தை தந்து கொண்டிருக்கிறான். குவத் என்ற ஆற்றலை தந்து கொண்டிருக்கிறான். சமாத் என்ற கேள்வி புலனை தந்து கொண்டிருக்கிறான். இல்லை என்றால் நமக்கு பின்னாடி பஸ் வருதா, கார் வருதா, வண்டி வருதா ஒன்றும் நமக்கு தெரியாது. அது நம்முடைய தூரத்தை கணிப்பதற்கும், எங்கிருந்து எந்த சப்தம் வருகிறது என்பதை கணிப்பதற்கும் கூட காதனுடைய ஆற்றல் ரொம்ப முக்கியம். இல்லாட்டி நம்முடைய சப்தம் கூடிடும். நம்ம சாதாரண இடத்துல பேசுகிறவங்க காது கேட்காதவங்களாக இருந்தால் மஜ்லிஸ்னு கூட தெரியாது, அவங்க சவுண்டாக பேசுவாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா மிக தெளிவான காதில கேள்வி புலனை தந்து கொண்டிருக்கிறான், பார்வை புலனை தந்து கொண்டிருக்கிறான். பார்க்குறோம், பார்த்து தான் ஒரு பொருளை எடுக்கிறோம், சாப்பிட்றோம். பாத்ரூம் போனால் நமக்கு தனியாக தான் இருக்கிறோம். நமக்கு எது என்னென்று நமக்கு தெரியணும். விஷஜந்துகள் நமக்கு முன்னாடி வந்தால் தெரியுது. பேசக்கூடிய ஆற்றலை தந்திருக்கிறான். இந்த 7 தன்மைகளை ஒருவர் நினைத்தால் கூட அவருடைய சிந்தனையில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு, அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா கவலைகளும், நம்ம எந்த விதமான கவுன்சிலிங்குக்கும் போக தேவையில்லை, எந்த டாக்டர்கிட்டையும் போய் தனியாக ரிலாக்ஸுக்குன்னு சொல்லி மாத்திரை எடுக்க தேவையில்லை. தொழுகையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிறுத்தி அவர்கள் தொழும் பொழுது எவ்வாறு தொழுவார்கள் என்பதில் ஒரு சின்ன அம்சத்தையாவது நாம் பின்பற்ற ஆரம்பித்தால் அல்லாஹ்வையும் ரசூலையும் நினைத்து தொழக்கூடிய அந்த தொழுகை எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தௌபாவுக்கு அது காரணமாகும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நல்ல அமல்கள் செய்வதற்கு ஒரு உத்வேகத்தை உண்டாக்கும். பாவங்கள் செய்வதை விட்டு நம்மை பாதுகாக்கும். இந்த ஒரு அமைப்பை நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு ஹதீஸுகள் சொல்லி தந்திருக்கிறார்களே, இதையெல்லாம் நம்ம தனியாக எடுத்து பார்த்தா இதெல்லாம் அதில் வருது. ஹுஷூவை பற்றி வருது, ஹுலூவை பற்றி வருது. துஆக்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படியெல்லாம் நம்ம இந்த முறைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கான துமஅனீனத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இது போன்ற பல ஹதீஸுகள் இன்றைக்கி வருது. இன்றைக்கி வரக்கூடிய ஹதீஸுகளில் முக்கியமாக ஜும்மாவுடைய ஹதீஸுகள், நம்முடைய ஜும்மாவுடைய நாட்களை நம்ம பார்க்குறோம். இந்த ஹதீஸுக்கு பல விளக்கங்கள் எழுதக்கூடிய இமாம்கள் சொல்கிறாங்க, ஜும்மாவில் நாம் என்ன செய்யணும், நம்முடைய பிள்ளைகளை நம்ம பக்கத்தில் வச்சு பழக்கணும், விரட்டி அடிக்கக்கூடாது. மொதல் சப்பில் நிற்கிறவங்க இமாமுக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அந்த தொழுகையை எடுத்து நடத்துவதற்கு தேவையான மக்கள் முதல் சப்பில் நிற்க வேண்டும். ஆனால் நாம் குழந்தைகளை, நம்முடைய பிள்ளைகளை என்ன செஞ்சிடறோம், மாடிக்கு அனுப்பி வச்சிடறோம். நம்ம ராகத்தாக இருந்தால் போதும்.
குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே தொழுகையினுடைய எந்த பழக்கமும் வர்றதில்லை, அவன் கேம் விளையாடிட்டு இருக்கிறான். இகாமத்து சொல்லி அவங்க முதல் ரக்காத்து இமாம் ஓதி ஹத்தீப் ஓதி அதற்கு பிறகு அதனுடைய துணை சூறா ஓதும் பொழுது தான் ஃபோனை கீழே வைத்துவிட்டு அவன் தக்பீர் கட்டுறான். இதுக்கு நம்ம தான் காரணம் அந்த குழந்தைகளை சஹாபாக்கள் தங்களுடைய சிபியான்களை சின்ன குழந்தைகளை கொண்டு சென்றால் அவர்களை பக்கத்தில் அமர வைத்து அவர்களை பழக்கப்படுத்துவார்கள். நம்ம இன்னைக்கு பெரியவங்களுக்குன்னு ஒரு செக்ஷன், கீழே பள்ளியில் போனால் சொர்க்கம் மாதிரி இருக்கு, மேலே பள்ளிக்கு போனால் நம்ம பஜாருக்கு போன மாதிரி இருக்கு. நமக்கு வயசு வந்துருச்சு, கல்யாணம் முடிக்கிற வயசு வந்துருச்சு, கல்யாணம் முடித்து விட்டோம். அப்படிப்பட்ட நாம் தான் என்ன செய்கிறோம், அங்கே போயிட்டு அல்லாஹ்வுடைய வீட்டில் இருக்கிறோம். பள்ளியில் வந்தால் கொஞ்சம் அமைதியாக இருக்கணும், எந்த சிந்தனையும் இல்லாமல் எந்த உறுத்தலும் இல்லாமல் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இன்று சொல்லப்பட்ட இந்த ஹதீஸினுடைய பரக்கத்தினால் நம்முடைய வாழ்க்கையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை எவ்வாறு தொழுதார்களோ அதை உருவகப்படுத்தி எனக்கு முன்னால் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று தொழுது காட்டி கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு உயர்ந்த எண்ணத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. அடுத்ததாக ஒரே ஒரு ஹதீஸினுடைய சில பகுதிகளை மட்டும் சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். செய்தனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, செய்தனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிரகண தொழுகை தொழுத நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையால் எதையோ இப்படி பிடிக்கிற மாதிரி போனாங்க, நிப்பாட்டிட்டாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் எதையோ பிடிக்க போனீங்களே, அதுக்கு பிறகு நிப்பாட்டிட்டீங்களே என்னன்னு கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எனக்கு சொர்க்கத்தை காட்டப்பட்டது, அதில் ஒரு பழக்குலையை நான் பார்த்தேன், அந்த குலையை எடுத்து விடலாம் என்று எண்ணினேன். அவ்வாறு நான் எடுத்திருந்தால் கியாமத் வரை அந்த பழக்குலையிலிருந்து நீங்கள் சாப்பிட்டு கொண்டே இருப்பீர்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சும்மா உரீத்து நார, பிறகு எனக்கு நரகத்தை காட்டப்பட்டது. ஃபலம் அர மந்தரன் கல் யோமி தத்து ஆஃபுல்லாஹ, நான் நரகத்தை இவ்வளவு பயங்கரமாக கொடூரமாக இதுக்கு முன்னாடி பார்க்கல. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்ணில் சொர்க்கமும் தெரியும், நரகமும் எப்பவும் தெரியும். இந்த நேரத்தில் அவர்களுக்கு பிரத்யேகமாக நரகத்தை காட்டப்பட்ட நேரத்திலே அது மிகவும் பயங்கரமாக இருந்தது. ஒரு ஐது அக்ஸர் அஹ்லிஹா அன்னிஸா, நான் அந்த நரகத்திலே அதிகமான பெண்களை பார்த்தேன். காலு பிம யா ரசூலல்லாஹ், சஹாபாக்கள் கேட்டார்கள், ஏன் நீங்கள் அதிகமான பெண்களை நரகத்தில் பார்த்தீர்கள் என்று கேட்ட நேரத்திலே பி குஃப்ரிஹின்ன, அவர்கள் செய்யக்கூடிய குஃப்ரின் காரணத்தினால். சஹாபாக்கள் கேட்டாங்க, யக்ஃபுர்ன பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு அவர்கள் மாறு செய்கிறார்களா, அல்லாஹ்வை மறுக்கிறார்களா என்று கேட்ட நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யக்ஃபுர்னல் அஷீர, கணவனுக்கு அவர்கள் மாறு செய்கிறாங்க, கணவனிடத்திலே நன்றி கெட்டத்தனமாக இருக்கிறார்கள். ஓ யக்ஃபுர்னல் இஹ்சான, அவர்கள் செய்யக்கூடிய பேரருள்களை இவர்கள் மறுக்கிறார்கள். லவ் அஹ்சன்த இலா இஹ்தாஹுன்ன தகரகுல்லஹு, நீ உன்னுடைய மனைவியில் ஒருவளுக்கு நீ காலம் முழுவதும் நல்லது செய்தாலும் சரி, சும்ம ரஅத் மின்க ஷைஆ, உன்னிடத்திலிருந்து அதற்கு பிறகு ஏதாவது ஒரு சிறிய ஒன்றை பார்த்துவிட்டால் மா ரஅய்து மின்க ஹைரன் கத்து, அவள் சொல்லிவிடுகிறாள், உன்னிடத்திலிருந்து நான் என்னத்தை நல்லது கண்டேன் அப்படின்னு சொல்லிடுறான்னு சொன்னாங்க. இது ரொம்ப முக்கியமான ஹதீஸ், ஆண்களுக்கும் முக்கியமானது, பெண்களுக்கும் முக்கியமானது. இன்று நாம் எத்தனையோ பொருள்கள் வாங்குகிறோம், எத்தனையோ பொருள்கள் கணவன்மார்கள் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்குறாங்க, சேல்ஸ் என்று போய் வாங்குகிறோம், அது மாதிரி திடீர்னு ஏதாச்சும் ஆஃபர் போட்டால் வாங்குகிறோம். வீடு முழுவதும் நமக்கு பொருள்கள் இருக்கிறது, செலவீனங்களை நாம் அதிகப்படுத்தி கொண்டோம், ஆசையை அதிகப்படுத்தி கொண்டோம். தேவைகளை மீறி நம்மளிடம் பொருள் இருந்தால் கூட மாப்பிள்ளை மாற பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லை. என்ன செஞ்சிடறாங்க, ஆமாம் எத்தனை பேர் அவங்க எப்படிலாம் கொண்டு போகிறாங்க, நீங்கள் எப்படி என்னத்தை செஞ்சு கிழிச்சிட்டியோ, இப்படி நம்ம சாதாரணமாக கேட்டுறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிரகண தொழுகையிலே நரகத்தை பார்த்து சொல்கிறார்கள், அங்கு என்னுடைய உம்மத்திலே, முஸ்லிம் உம்மத்திலே உள்ள பெண்கள் நரகத்தில் இருப்பதற்கு காரணம் அவர்கள் கணவன்மார்கள் சொல்லக்கூடிய எதையுமே அவங்க என்ன செய்யறதில்லை, பொருட்படுத்துறதில்லை. அதில் வேற பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் வாப்பா என்னை எப்படி வளர்த்தாங்க தெரியுமா, நீங்கள் எனக்கு இப்படி செய்கிறீங்களே, எங்கள் வாப்பாவுக்கு நான் ஒரு சின்ன இளவரசி மாதிரி இருந்தேன்,
அப்படி இருந்த நேரத்தில் நாங்கள் இப்படி என்ன செய்கிறீங்களேன்னு நம்ம கேட்குறோம். ஆனால் நம்முடைய கணவனிடத்திலே நாம் இப்படி கேட்கக்கூடிய, மருமகனிடத்தில் இப்படி கேட்கக்கூடிய நம்மளுடைய பிள்ளைகள விஷயத்தை நம்ம மாப்பிள்ளைக்கு நம்ம கேட்குறோம். ஆனால் நமக்குன்னு ஒரு பிள்ளையை நம்ம தேர்ந்தெடுக்கிறதா இருந்தால், மாப்பிள்ளைக்காரனை எப்படி தேர்ந்தெடுக்கிறோன்னா, அவன் வீட்டுக்கு உமா வீட்டுக்கு கொடுக்குறத விட பொண்ணு வீட்டுக்கு என்ன செய்யணும், அதிகமாக தரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நம்ம காக்கா தம்பி மட்டும் என்ன செஞ்சிடறோம்னு சொன்னால், அப்பா எப்போவுமே அங்கேயே ஏற்றிக்காப்பு இருக்கிறிய, உமா வீட்டுக்கு எதுவும் நீ செய்ய மாட்டியா அப்படி நம்ம கேட்குறோம். இப்போ இதற்கு இமாம்கள் ஒரு சின்ன ஒரு உபாயத்தை சொல்லித்தர்றாங்க. நமக்கு அந்த மாதிரி ஒரு சிந்தனை ஆண்களுக்கோ பெண்களுக்கோ அல்லாஹ் தஆலா செஞ்ச நிஅமத்தின் மீது நமக்கு தேவையான அளவு ஒரு நன்றி உணர்வு வரவில்லை என்றால் நம்ம என்ன செய்யணுமா, நம்மை விட துன்யாவில் குறைந்தவர்களை பார்க்கணும். நமக்கு இப்போ இருக்கக்கூடிய அந்த நன்மைகளை விட குறைந்த மக்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. எனக்கு இப்போ உடல் நல்லா இருக்குது, மாப்பிள்ளையை நான் இப்படி திட்டுறேன், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். திடீரென்று இவன் மாப்பிள்ளை மௌத்தா போயிட்டா, கிதாபில் எழுதுறாங்க. யாரும் என்ன நினச்சிக்க கூடாது, நமக்கு என்னன்னைக்கு மௌத்து வருமோ அன்றைக்கி தான் வரும். மௌத்து நம்ம ஒவ்வொரு அசர் தொழுகையில் துவாலையும் ஓதுறோம், அதனால் நமக்கு மௌத்து வந்துடாது. ஆனால் நம்ம நினச்சி பார்க்கணும், நம்ம இவ்வளவு திட்டமே என் மாப்பிள்ளையை அல்லாஹ் தஆலா ரூஹ் எடுத்துட்டா இப்போ என்ன ஆகும்? அல்லாஹ் தஆலா ஏதாவது ஒரு நோயை தந்து விட்டால் நமக்கு இந்த ஆசை சேலை அங்கே நம்ம சேல்ஸில் போடுறது எதுவுமே நமக்கு கண்ணுக்கு தெரியாது. இது ஒன்று நாம் நினைத்து பார்க்கணுமா, நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்தை நினச்சி பார்த்தா இப்படி வைக்காமல் அல்லாஹ் ராகத்தா வச்சிருக்கிறானே என்று நினைத்தால் நமக்கு நன்றி உணர்வு வரும். ரெண்டாவது இமாம்கள் சொல்கிறாங்க, நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய முஸ்லீம் சகோதரர்களை ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இப்போ கஸாவில் கஷ்டமாக இருக்கிறாங்க, பலஸ்தீனில் இருக்கிறாங்க, இதையெல்லாம் நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவங்களுக்கு நம்ம செலவு செய்யணும். நம்ம பிள்ளையை எப்படி வளர்த்துறோம், நான் சம்பாதிக்கிறோம்லாம் யாருக்குப்பா, நம்ம யாருக்கு சம்பாதிக்கிறோம், என் பிள்ளைக்கு தானே சம்பாதிக்கிறோன்னு வளர்த்துறோம். நாளைக்கு அவர் கணவனை போய் பாடாப்படுத்துகிறார். அதுக்கெல்லாம் நாளைக்கு பெற்றோர்கள் தான் அல்லாஹ்விடம் நாம் என்ன செய்யணும், பதில் சொல்ல வேண்டும். நமக்கு சமூக கடமைகள் இருக்கின்றன, நாம் சமூகத்திற்கு செய்ய வேண்டிய எத்தனையோ காரியங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் அத்தகைய நல்ல சமூகமாக சமூக கடமைகளை நிறைவேற்றக்கூடிய அல்லாஹ் நம்மை ஆக்கியிருவானாக. நாளை நம்மையும் நம்முடைய குழந்தைகளையும் நம்முடைய பெற்றோர்களையும் பார்த்து கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்குளிர்ச்சி அடையக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் தந்தருள்வானாக. அல்லாஹ் தஆலா நம்முடைய நோய் நொடிகளை நீக்கி அருள்வானாக. குடும்ப பிணக்குகளை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. தலாக் போன்ற கொடிய முசீபத்துகளை விட்டு அல்லாஹ் நம்மையும் நமது ஊரையும் உலக முஸ்லீம்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. எல்லா காலத்திலும் ஒற்றுமையோடு சுபிச்சமாக வாழக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருங்குணங்களை நம்முடைய உடலிலும் உள்ளத்திலும் உயிரிலும் பேணி அதை அனுபவித்து வாழக்கூடிய தௌஃபீக்கை தந்தருள்வானாக. நம்முடைய தாய் குலங்களை அல்லாஹ் தஆலா நாளை கியாமத்திலே உயர்ந்த சொர்க்கத்திலே அவர்கள் கண்குளிர்ச்சிக்கு தகுதியானவர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. நம்மையும் அல்லாஹ் தஆலா நல்ல பொறுப்புள்ள கணவன்மார்களாக ஆக்கி அருள்வானாக. நமது குழந்தைகளை நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் கண்குளிர்ச்சியாக ஆக்கி அருள்வானாக. ஆமீன். பிஜாஹி சையதுனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அணுவின் அசைவிலும் அவன் ஆட்சி, அகிலம் முழுதும் அவன் சாட்சி. கேட்கும் முன்னே தருபவன் அவன், கேட்காத வரமும் அளிப்பவன் அவனே. வணக்கத்திற்குரியவன் எவனும் இல்லை, அந்த வல்லவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என பரமனை போற்றி புகழ்ந்து அல்ஹம்துலில்லாஹ். இறை ஒளியாய் அவன் அருளாய் ஜொலித்திடும் அருள் மலராய் மனம் வாழும் செஞ்சுடரே செந்நபியே எம்மானே. மீது சாட்டுகிறேன் சலவாத்தும் சலாமும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாநபியின் மாமன்றம் புனித மஜ்லிஸுல் புகாரி ஷெரீஃபின் 99ஆம் ஆண்டின் இன்றைய நாள் ஹிஜ்ரி 1447 ரஜபு பிறை 4 25/12/2025 வியாழக்கிழமை. இன்று ஓதப்பட்ட நபிமணி மொழிகளுக்கு சிங்கப்பூர் நாகூர் சங்கத்தின் மார்க்க கல்வி ஆசிரியர் மௌலவி அஃலுல் உலமா அல் ஹாஃபில் HBN ஷஹ்சாத் ஆலிம் அல் புகாரி அவர்களாலும், கேரளா மாநிலம் கோழிக்கோடு குட்டிக்காட்டூர் ஜாமியா அன்வாரியா அரபி கல்லூரியின் பேராசிரியர் மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபில் AM முஹம்மது சுல்தான் பாக்கவி ஃபாலில் அன்வாரி அவர்களாலும் விளக்க உரை தரப்பட்டு நாயலின் நல்லருள் சூழ நனி சிறப்போடு நிறைவேறும் நிலையில் உள்ளது இன்றைய மஜ்லிஸ். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக.
இன்ஷா அல்லாஹ் நாளை ரஜபு பிறை 5 வெள்ளிக்கிழமை நாளை ஓதப்படும் நபி முனிவலுக்கு தூத்துக்குடி மம்ப உஸ்ஸலா அரபிக் கல்லூரியின் பேராசிரியரும் தமிழ்நாடு அரசின் தூத்துக்குடி மாவட்ட ஆலியுமான மௌலவி அல்ஹாஜ் எஸ்டி அம்ஜத் அலி ஆலிம் மஹ்வரி ஃபைசி அவர்களும் சென்னை மர்கஸ் அஹ்லுல் சுன்னா அரபிக் கல்லூரியின் பேராசிரியர் மௌலவி அஃலுல் உலமா என் சையீத் அஹ்மத் ஆலிம் மஸ்லஹி ஃபாலில் பாக்கேவி அவர்களும் விளக்க உரை தர உள்ளார்கள். பொதுமக்கள் குறித்த நேரத்தில் மஜ்லிஸுக்கு வருகை தந்து அல்லாஹ்வின் நல்லருளையும் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நல்லாசியையும் நிறைவாக பெற்றேற அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நம் மஜ்லிஸின் செலவினங்களுக்கு குறித்துறை பள்ளியின் முன்னாள் முத்தவல்லி சுல்கார் தெரு மர்ஹூம் அல்ஹாஜ் நஹ்வி இஎஸ் சயீத் இஸ்மாயில் அவர்கள், குச்சா தெரு மர்ஹூம் அல்ஹாஜ் விஎஸ்டி ஜெயினுல் ஆப்தீன் ஆகியோர் நினைவாக சென்னை, காயல்பட்டினம், தூத்துக்குடி, திருவனந்தபுரம் நகரங்களில் கிளை பரப்பி வணிகம் செய்யும் ஜாஸ் பெர்ஃப்யூம் நிறுவனத்தார் பொறுப்பேற்றுள்ளார்கள். அவர்கள் குடும்பத்தார் அனைவர் ஹக்கிலும் துவா செய்வதோடு அன்னவர்கள் குடும்பத்தாரின் மர்ஹூமாக்களின் பெயர் பட்டியல் நம் சபையின் ஆண்கள் பெண்கள் பகுதிகளில் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பெயரில் யாசில் ஹத்தம் மோதி ஈசால் சவாப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. أنزلنا على قومه من بعده من جند من السماء وما كنا منزلين إن كانت إلا صيحة واحدة فإذا هم خامدون يا حسرة على العباد ما يأتيهم من رسول إلا كانوا به يستهزئون ألم يروا كم أهلكنا قبلهم من القرون أنهم إليهم لا يرجعون يقول له كن فيكون فسبحان الذي بيده ملكوت كل شيء وإليه ترجعون. السلام عليكم ورحمة الله وبركاته. فاتحة. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. وسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. آمين. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال حمدا يوافي نعمه ويكافي مزيدا. يا ربنا لك الحمد كما ينبغي لجلال وجهك وعظيم سلطانك سبحانك لا نحصي ثناء عليك انك ما اثنيت على نفسك ولك الحمد حتى ترضى. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد صلاة تكون لك رضا وله جزاء ولحقه أداء ناته الوسيلة والفضيلة والمقام المحمود الذي وعدته. رزقنا شفاعته ووردنا حوضه المولود يوم القيامة إنك لا تخلف الميعاد. اللهم صل وسلم على سيدنا محمد الناطق بالحق والداعي للرشد والهادي الهادي إلى الصواب حجته البالغة وبرهانه القوي ودعوته العامة. اللهم فكما شرفتنا بسماء حديثه القديم فاهدنا صراطه المستقيم. اللهم إنا قرأناه وسمعناه مقرين بالعجز عن الإحاطة بمعناه. اللهم فكما أكرمتنا بسماء ألفاظه فجعلنا من جملته وحفاظه. اللهم قرب إلى فهامنا بعيد معانيه ووفقنا للعمل بمقتضى ما ورد من الأحكام فيه وامتثال أوامره واجتناب نواهيه. اللهم بك وبما جاء به هذا النبي مؤمنون وبما أخبرنا به من الغيب والوعد والوعيد مصدقون. فثبت اللهم بحرمة ذلك الإيمان والتصديق في قلوبنا واغفر ببركته جميع ذنوبنا. اللهم اغفر لنا ما سلف من ذنوبنا واحسننا فيما بقي من أعمالنا. اللهم أوصل وبلغ مثل الأهباب ما قرأناه من كلامك العزيز منا إلى أحمد رؤيه سيدنا وشفينا وسندنا وصيلتنا محمد النبي صلى الله عليه وسلم ثم إلى حضرات جميع الأنبياء والأولياء والفقهاء والشهداء والصالحين خصوصا إلى روح إمام المحدثين بأبي عبد الله محمد بن إسماعيل البخاري رضي الله عنه ثم إلى روح أمير المحدثين
المحدثين مسلم بن حجاج القشيري رضي الله تعالى عنه، ثم إلى أرواح جميع المحدثين والمفسرين رضوان الله تعالى عليهم أجمعين، خصوصا إلى روح شيخ الطريقة إمام الحقيقة سراج الأحباب تاج الأخباب وهي السنة والدين شيخنا الشيخ محي الدين عبد القادر الجيلاني قدس الله سره العزيز، ثم إلى روح القطب الأكبر الغوث الأشهر بالأحسن علي الشاذلي رضي الله تعالى عنه، ثم إلى روح قطب الهند خواجة معين الدين الجشتي الأجمي سندري رضي الله تعالى عنه، خصوصا إلى أرواح بالدور الكبير وبالدور الصغير أمر الله ذرائهما وذائه المدفونين حولهما، ثم إلى حضرات أصولهم وفروعهم وخلفائهم أجمعين، ثم إلى أرواح جميع المؤسسين والواقفين والناصرين والساعين لهذا المجلس الشريف. اللهم بارك لنا فيما رزقتنا وتجاراتنا ومعاملاتنا في هربتنا وفي الأمور كلنا برحمتك يا أرحم الراحمين. اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا شهر رمضان ووفقنا فيه للقيام والصيام وتلاوة القرآن وسائر الحسنات يا أرحم الراحمين. يا من لا تراه العيون ولا تخالطه الظنون ولا يحيط بوصفه الواصفون ولا تغيره الحوادث ولا يخشى الدوائر ويعلم مفاخر الجبال ومكاين البحار وعدد قطر الأمطار وعدد ورق الأشجار وعدد ما أظلم عليه الليل وأشرق عليه النهار ولا تواري منه سماء ولا أرض ولا بحر إلا ويعلم ما في قعره ولا جبل إلا ويعلم ما في بحره وجعل خير آخره خير أيامنا وجعل خير آخره وجعل خير أيامنا يوم نلقاك فيه إنك على كل شيء قدير. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما. اللهم لا تجعل اللهم فينا ولا منا ولا معنا شقيا ولا مطرودا ولا محروما. ربنا عليك توكلنا وإليك أنبنا وإليك المصير. رب اجعلني مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء. ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. آمين بجاه النبي الأمين وملائكة البدريين وأصحاب البدريين رضوان الله تعالى عليهم أجمعين. وصلى الله على خير خلقه ووحشه سيدنا محمد النبي الأمي وعلى آله وأصحابه أجمعين. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. عليه